ஹாய் டச்சக்குட்டீஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம சாரிகள் இனி நம்ம பார்க்க போகிறோம்னா வீமனுக்காக அந்த டூ லஸ்ட் பாய்ஸ் வித் இன்னசென்ட் பாய் இருக்குல்ல, அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து பார்ட் 4. ஸோ அதுக்கு முன்னாடி நான் விஷயம் சொல்லிடுறேன். ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. ஏன்னா வந்து 2-3 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு திங் வியூஸ்க்கு கிடச்சிது, அது உங்களால் சப்போர்ட் தான். அண்ட் இன்னொரு விஷயம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இருக்குது, அது ஓகே. அண்ட் தேர்ட் திங் இஸ் ரொம்ப ரொம்ப எனக்கு அப்படியே வந்து மனசு அப்படியே குழுக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய கமெண்ட் போட்டாங்க, இந்த ஸ்டோரி நல்லா இருந்தது, உங்கள் வாய்ஸும் நல்லா இருந்தது, உங்களுக்கு நான் நிறையவே சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி திருப்பி அதுவே மென்ஷன் பண்ணி உங்கள் வாய்ஸும் உங்கள் வாய்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி திருப்பி அதே விஷயத்த கொஞ்சம் பெருசாகவே கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. அதுக்கு வந்து நீங்கள் அதை வந்து அவங்க தான் கேட்குறாங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் ஓகேங்களா? ஓகேடா. நான் வந்து ரொம்ப நேரம் பேசின்னு இருப்பேன் அதை பற்றி. ஸோ நம்ம வீடியோ கூட பற்றி சின்ன வாங்கிட்டா பேக்ரவுண்ட் சத்தம் மாறிச்சிடும், ஏன் வயசும் மாறினா சொல்லி சாரிடா. இது 18+ கண்டென்ட். ஸோ எட்ஸட் மஸ்டா. ஓகேங்களா? வாங்கடா வீடியோக்குள்ள போகலாம். இப்போ லாஸ்ட் என்ன நடந்திருக்கோன்னா, ஜிமன் அவன் கடையை ஓப்பன் பண்ணியிருப்பான். லைக் அவங்க அம்மா அப்பா கடையை ஓப்பன் பண்ணியிருப்பான். இந்த ஷுகரும் இருப்பான். அப்படியே வந்து டேஸும் பாஸ் ஆகுது, அந்த ஹாலிடேஸும் முடியுது. ஸோ நான் இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாகவே இந்த சீரீஸ் முடிச்சலான்னு இருக்கேன். ஏன்னா நெக்ஸ்ட் வருது. அண்டு ரொம்பவே ஈகலாக வெயிட் பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க ஓகேங்களா? இப்போ வந்து டேஸ் அப்படி பாஸ் ஆகுது. இப்போ இங்கே வந்து ஒரு நாள் இப்போ பார்க்கில் ஷுகா அண்ட் ஜிமன் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு, இங்கே ஷுகா தான், டேய் ஏன்டா இப்படி பண்ணுறேன், இங்கே என்ன ஒரு காலேஜில் என்ன ஒரு இடத்துல சேர்க்கலாம்ல, போயும் உங்கள் அம்மா அப்பா இருக்கிற கடையில் சரி ஓகே நீ இரு, நான் வேணான்னு சொல்ல, பார்ட் டைமாக வச்சுக்கோயேன், அங்கேயே இருக்க வேணாமே, உனக்கு எவ்வளோ பெரிய கனவு இருக்குது, டாக்டர் ஆகணும், இங்கே சில பேருக்கு ஃப்ரீயாகவே சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி எவ்வளோ உனக்கு கனவு இருக்குது, இது ஏன் இதெல்லாம் விட்டுட்டு அந்த 2 பொறுக்கிங்கக்காக எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணுற, இங்கே பாரு இங்கேயா, அதனால அந்த இடத்துலேருந்தே வர முடியல. இந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து என் மைண்ட் அங்கேயே ஸ்டக் ஆகிடுச்சு. டெய்லி நைட்டும் எனக்கு கனவு வந்து எனக்கு டார்ச்சர். எனக்கு இதை வேறு படித்து எனக்கு காலேஜ் போகிறதுக்கே பயமாக இருக்குது. வெளில போய் பார்க்குறது பேசுறது யாரை பார்த்தாலும் எனக்கு ஒரு விஷயம், எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு அருவருப்பு. சம்டைம்ஸ் ஒன்றை பார்க்கும்போது எனக்கு ஏதோ பண்ணுது. என்னால் அதுலேருந்து வெளில வர முடியல. எனக்கு அவங்கனால இல்லை, என் கண்டிஷன் படி, என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கும். எனக்கு புரியுது எனக்கு கனவு இருக்குதான், இல்லைன்னு நான் சொல்லலை. நான் அதை மறக்கலை. எனக்கு அதெல்லாம் பண்ணணும், டாக்டர் ஆகணும் ரொம்ப ஆசை. ஆனால் என்ன பண்ண சொல்கிறேன் நீயே சொல்ல. இந்த இடத்துல நீயே இருந்தாலும் என்னால் இதுலேருந்து மூவ் ஆன் வரத்துக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாச்சு சரிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு டே அவங்க எப்போ என்னை தொட ஆரம்பித்தாங்களோ அப்போ வந்து எனக்கு என் மைண்டு ஃபுல்லாகவே ஸ்டக் ஆகிடுச்சு. நான் அங்கே நின்றுட்டேன். இப்போ என் மைண்டுக்குள்ளே ஒன்றுமே போகல. இப்போ கூட செமஸ்டர் எக்ஸாமில் நான் என்ன எழுதிட்டு வந்திருக்கேன் எனக்கு எனக்கே தெரியல. ஏதோ ஒன்று எழுதியிருக்கேன். செமஸ்டர் எக்ஸாம் டைம்லேயும் நைட்டெலாம் எல்லாம் வந்து வர முடியல. ப்ளீஸ் எனக்கு ப்ரெஷர் கொடுக்காத. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. சரி ஓகே, சரி ஃபீல் பண்ணாத, சாரிலாம் கேட்காத. எங்கேயா நான் தான், என் மேலே தான் தப்பு, எல்லாமே நான் தான். இப்போ எதுக்கு உன் மேலே எல்லாமே ப்ளேம் போட்டுக்கிறேன்? நான் அங்கேருந்து வந்திருக்கலாம், அங்கே யாருன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், இல்லைனா வந்து என்ன சொல்லலாம், அங்கேருந்து ஓடி இருக்கலாம், யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து தப்பிச்சிருக்கலாம். நான் பண்ணாமல் அங்கேயே இருந்துட்டேன். எல்லாம் என் மைண்டு தான், எல்லாம் என்னால் தான். அங்கேயே ஸ்டக் ஆகிட்டேன். நிறுத்து ஜிம்மன், உன் மேலே எல்லாமே பள்ளி போட்டுக்காத, எல்லாம் அந்த 2 நாள் தான். இப்போ இன்னும் ஒரு வாரம் தான் நான் இங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் நான் போயிடுவேன். இந்த கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். நான் உன்னை மிஸ் பண்ணுவேன், நீ என்னை மிஸ் பண்ணுவேன். பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், நான் இனிமேட்டு இங்கே வந்து அட்வைஸ் கூட பண்ணதில்லை. இனிமேட்டு கால் தான். யாராவது வந்து உன்னை ஹக் பண்ண கூட முடியாது.
இது நீ எடுத்த டிசிஷன் எனக்கு சரியாக தோணல. அதை என்னால் சொல்ல முடியும். எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்காங்க. இங்கே ஜிம்மனுக்கு டிஎஸ்லேருந்து அப்படியே டிஎஸ் ஃபாலோ எனக்கு அவனுக்கும் சுகா அப்படியே அவனை கம்ஃபர்ட் பண்ணி தான் இருக்கான். பேசலை, ஜஸ்ட் ஹக் பண்ணியிருக்கான், சைடு ஹக்கு. ஜிம்மனை வந்து சுகாவோட செஸ்ட்டில் அப்படியே லீன் பண்ணுற மாதிரி. இங்கே ஜிம்மனுக்கு ரொம்பவே அழுகிறான், ஆனால் சைலண்ட்டாக அழுகிறான். இப்படியே டேஸும் போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஜிம்மனும் மறக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் டெய்லி நைட் அவனுக்கு வந்து அந்த நைட் மேர்ஸ் வந்து அவனுக்கு டிஸ்டர்பாகவே இருக்குது. ஈவன் அவன் வந்து அவன் ஒரு மாதிரி அவனுக்குள்ளேயே ஒரு ஃபீலிங் வருது. இங்கே வந்து அப்படியே டைம் போக டேஸும் பாஸ் ஆகுது. இப்போ வந்து சுகா அவன் கிளம்புற நாள். இப்போ இங்கே சுகா தான் அவன் பேக் பண்ணியிருக்கான். இங்கே ஜிம்மன் எங்கேயா இன்னும் 2 நாள் 3 நாள் இருக்கலாம்ல. இங்கே பேரமுச்சு நீ வரமாட்டேன், நான் போகணும். அட்லீஸ்ட் நான் அங்கே போய் பார்த்துட்டு உனக்கு என்ன சொல்லுவேன்ல, நீ என்ன சைட் போய் இங்கே என்ன பண்ணிவிட்டு உனக்கு கால் பண்ணி உனக்கு மெசேஜ் பண்ணி நான் உனக்கு சொல்லி தருவேன்ல, நான் போகணும். சரியா? கவலைப்படாது, டெய்லியும் கால் பண்ணுவேன், டெய்லி நைட் மெசேஜ் பண்ணுவேன். சரியா? சரி. இங்கே பாரு நீ அழுறியா முச்சு? இங்கே பாரு, நான் வந்துடுவேன். என்ன செமஸ்டர் எக்ஸாமுக்கு என்ன 6 மாதம் இருக்குது, இன்னொன்று வரத்துக்கு வந்துடுவேன். இப்போ எதுக்கு அழுற? இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே அவன் சின்ன லைட்டாக அப் பண்ணுறான். அவனோட சின்ன அப்படியே அப் பண்ணிவிட்டு அவனை அப்படியே அவன் ஃபேஸை கட் பண்ணிட்டு, இங்கே பாரு நான் வருவேன், திருப்பி வருவேன். சரியா? வந்துடுறேன். ஓகே? இப்போ சமத்து பிள்ளை எனக்கு இப்போ அக்கூட பார்ப்போம். இவங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கோட இருக்கிறான்ட்டா கேட்டான்னு அது ஹக்கு வரும். அவங்க கொஞ்சம் நேரத்தை கிளம்பி இப்போ கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அந்த ஹக்கு பிரேக் ஆகிட்டு, சரி ஓகே நான் கிளம்புறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த பேக் பண்ண திங்ஸ்லாம் கீழே எடுத்துகிட்டு வரான். அவன் ரூமுக்கு எடுத்துகிட்டு வரான். ரூம்லேருந்து வெளில எடுத்துகிட்டு வரான். இங்கே எங்கேயோட அம்மா அவங்க சொல்கிறான், சுகா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேம்மா. சரி ஓகே, ட்ரெயின் எப்போ? அது 11:30ம்மா. ஓ சரி சரி, பார்த்து போய்ட்டு வா. சரியா? சரி பாய். பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். இப்போ வந்து அங்கேயே இருக்கான். ஜிம்மனும் வந்து டாட்டா செட்டு அந்த வாசல்லே இருக்கான். இங்கே சிவாவோட அம்மா அப்படியே ஜிம்மனை சைட் வயசில் ஹக் பண்ணுறான். என்ன சுகா போகிறது கஷ்டமாக இருக்கா? ஆமாம்மா. அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான், கொஞ்ச நாளில். சரியா? அவன் டெய்லி அப்படினாலும் கால் பண்ண போகிறான், டெய்லி மெசேஜ் தான் பண்ண போகிறீங்க. இப்போ என்னத்துக்கு நீ எல்லாம் கஷ்டப்படுற? நீ டிஸ்கண்டினியூ பண்ண அது சொல்ல ஃபஸ்ட்டு. இல்லைம்மா, எனக்கு இங்கே இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. அம்மா அப்பாவும் விட்டுட்டு வர முடியல. நான் எப்போவுமே டெய்லி மார்னிங் பார்ப்பேன்ல. நாங்கள் இருக்கோம்ல, எனக்கு கால் பண்ண நீ தானே. அது படிப்பில் ஸ்டடீஸ் தானே, காலும் பண்ணல. சரி அம்மா, நான் போய் அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். காலைல தானடா போனேன். இல்லைம்மா, திருப்பியும் போகிறேன். சரி சீக்கிரமாக போய்ட்டு வா. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் அவங்களோட கிரேவியார்டு அங்கே போகிறான். ஸோ போயிட்டு அங்கே நடுவில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்க 2 பேர் நடுவில் அது அப்படி உட்காந்துட்டு, அம்மா அப்பா இப்போ எங்கேயும் போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறனே பண்ணலாம். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு சீக்கிரமாக அவங்ககிட்ட வரணுன்னே தோணுது. பேசாமல் நான் வந்துட்டேன் அவங்கக்கிட்ட. எனக்கு வரணுன்னா இங்கே இவங்க பாவம், இவங்களோட அம்மா அப்பா அவங்களாம் ரொம்ப பாவம். எனக்கு அழுதுகிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஆழமே வர மாட்டேங்குது. ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி போகுது
ஏடிஎம் மம்மி டாடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துக்கிறான். லைக் நடுவில் அப்படியே வந்து சாஞ்சிட்டு அப்படியே படுத்துக்கிறான். ஏடிஎம் சொல்லிட்டு அப்படியே அங்கேயே சாஞ்சிக்கிறான். இப்போ டேஸும் பாஸ் ஆகுது. இந்த பக்கம் நம்ம சுகாவை பார்த்தோன்னா காலேஜ் போயிருக்கான். இப்போ இங்கே ஒரு நாள் இங்கே சுகா வந்து கேண்டீனில் இருக்க இங்கே ஜங்குக் வந்து அப்படியே அந்த அந்த கேண்டீனோட டேபிள் லைட்டாக அந்த எங்கேயோ உட்காடி இருப்பானோ அந்த இடத்துல டப்புன்னு தட்டுறாங்க. ஏய் எங்கடா ஜிம்முன்னு இங்கே இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான். எனக்கு ஒன்றும் தெரியாது. இங்கி உனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும், சொல்லு. எனக்கு தான் தெரியாதுன்றல. இப்போ எதுக்கு ஜிம்முன்னு பற்றி கேட்குறீங்க? இங்கே பாரு, ஒன்றுக்கு முடியாது, எங்கே இருக்கான்னு சொல்லு. எனக்கு தெரியாது. அவன் ஊருக்கு போயிருப்பான். நான் அவனுக்கு கால் பண்ணேன், எடுக்கலை. போதுமா, எனக்கு விட்டுரும் அப்படின்னு சொல்லி போகிறான். பட் ஆனால் தேங்காய் அவனை பிடிச்சிடறான். இப்போ சொல்கிறியா இல்லை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். நான் ஒன்றும் ஜிம்முன்னு கிடையாது. அப்படியே கோலா மாட்டி இருந்துட்டேன். நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என் மேலே டச் பண்ணிக்கணும். எனக்கு தெரியும் எனக்கு ஜிம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு. ஓ தெரிஞ்சு தானே இப்படி சொல்கிறீங்களா சார்? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு தான் எங்கேயோ ஒரு ஊருக்கு அனுப்பிச்சுட்ருக்க. உண்மையாக சொல்லு, எங்கே இருக்கான் ஜிம்? எனக்கு தெரியும். அது அவன் காலில் எல்லாமே சொன்னான், அவ்வளோதான் எனக்கு தெரியும். தான் விட்றா அவனை, நான் பார்த்துக்கலாம். வான்றல இவன் இரு கெஞ்சிருந்தானா டெய்லி கெஞ்சி நிற்க வேண்டாம். வா ஹேண்ட் சாப்பிட்டு தாங்க இழுத்துட்டு அவன் போயிடுறான். இந்த பக்கம் இவங்கேயும் அப்படியே போயிடுறான். இங்கே வந்து ஜங்குக் தாங் வந்து அங்கே அந்த பைக்கில் உட்காந்துட்டு யோசிச்சுருப்பான். இங்கே தாங்க அவனை பண்ணாமல் செல்ஃபாக தான் இனிமேல் பண்ணுமா? இவ்வளோ நாள் செல்ஃபாக தானே பண்ணியிருந்தோம், அப்படியே பண்ணுறா. டேஸ்ட் பண்ணலான்னு நினச்சேனே, இவ்வளோ நாள் கழிச்சு பண்ணலான்னு பார்த்தா எங்கேயோ ஓடிட்டான்டா. இங்கே பேசினேக்கா இங்கே வந்து ஜங்குக்கு ஒரு ஐடியா வருது. எப்படி இருந்தாலும் அட்மின் ஆஃபீஸில் எத்தனை நாள் லீவ் போட்டால் சொல்லுவாங்களே, இன்ஃபார்ம் பண்ணி தானே ஆகும். வா அங்கே போய் கேட்டுக்கலாம். அப்புறம் அப்படின்னு சொல்லி அட்மின் ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே போயிட்டேன். மேடம் மேம் அப்படியே என்ன ஜங்கு கேட்க. சொல்லுங்கள். அது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஜிமன். அவங்க இன்னும் எத்தனை நாள் தான் லீவ் போடுவாங்க? நீங்கள் யார்? ஃப்ரெண்ட்ஸு. அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டாங்களே. டிஸ்கண்டினியூவா? ஆமாம், டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்ன சொல்கிறீங்கன்னா? ஆமாம், இது கிளாஸ் டைம் தானே, நீங்கள் என்ன இங்கே வந்துருக்கீங்க? போங்க. வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ என்னடா இவன் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிருக்கான், அவ்வளோ ஓரமாக பண்ணும். அவன் என்ன பர்சனல் நிறையா போயிருப்பான்டா. இல்லைடா, ஏதோ எனக்கு மனசுக்குள்ளே ஊற்றிக்கிட்டே இருக்கு. ரொம்ப ஓவராக பண்ணிட்டுமா ஜாமுக்கு? எனக்கு ஒன்றும் தோணல. நில்லு. செமஸ்டர் டைமில் நம்ம பண்ணுவோம், அதுக்கு முன்னாடினாலும் பண்ணியிருந்தோம். 3 மாதமான கண்டினியூஸாக பண்ணுவோம். அவனுக்கு எப்படி இருக்கும் இப்போ? என்னடா சடனாக அவனை பற்றி தான் கேட்குறீங்க? மூட்டு வாடா சும்மா. என்ன அவன்கிட்ட எங்கேருந்து உனக்கு அக்கறைலாம் மயிரில் வருது? உண்மையாவா? உனக்குலாம் வரவே இல்லையா? உண்மையாக சொல்லு. எனக்கு வரலடா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே போயிடுறாங்க. 2 பேருமே போகிறாங்க. இப்படியே டேஸும் பாஸ் ஆகுது. இங்கேயும் ஜிமனும் டெய்லி நைட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே வந்து இங்கேயும் வந்து இங்கே 2 பேரும் தெரிஞ்சிருச்சு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன்னு சொல்லியிருப்பான். ஜிமனும் சரி பரவாயில்ல, அவனுக்கு என்ன, நான் எங்கே இருக்கேன் ஊருக்கு, அவனுக்கு என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு அவனும் விட்டுருவான். டெய்லியும் பேசுவாங்க, டெய்லியும் மெசேஜ் பண்ணுவாங்க, அப்படிலாம் இருக்கும். இப்போ ஒன்று
சாரி, இந்த பக்கம் பார்த்தோன்னா ஜங்குக் தான் அவங்க வீட்டில் செல்ஃபாகவே பண்ணிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது பண்ணதே இல்லை. ரொம்பவே அவங்களுக்கு என்னென்னு தோணுது, ஒரு ஒரு கில்ட்டு, ஒரு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குது. கில்ட்டுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு ஏதோ ஒரு என்ன சொல்ல, ஜிமின் அவங்கவே இருக்குது. ஜிமின் எப்பவுமே வந்து அப்பப்போ அவனே சமைச்சிருவான். சமைச்சு கொடுத்து ஏன் லைக் இந்த மேட்ரு பண்ணும்போது கூட ஜிமின் தான் சமைப்பான். சம்டைம்ஸ் சமைச்சு கொடுத்துருவான். அந்த மாதிரிலாம் இருக்கும். வீடை கொஞ்சம் ஏற கட்டுற தப்புலாம் இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஈவன் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பண்ணதுக்கு முன்னாடி இந்த ஒரு 20 டேஸ் வந்து 20 to 10 டேஸில் வந்து அப்போ வந்து என்னென்னா ஜிமினும் ஜங்குக் தாங்கள ஃப்ரெண்ட்ஸாக தானே இருப்பாங்க அப்போல்லாம். அது வந்து பண்ணதுக்கு முன்னாடி. ஸோ அப்போனா வந்து ஜிமின் வந்து அவங்க ஹோம் ஒர்க்லாம் செய்வான். அவன் வந்து ரொம்ப க்ளோஸாக சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அது வந்து அவங்களுக்குள்ள அது வந்து ஆழமாக அது வேறு பதிஞ்சிருச்சு. அந்த சிரிப்பு. இப்போ இங்கே ஒரு நாள் ஜங்குக், ஜிமின் ஜிமின் இந்த ஹோம் ஒர்க் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பேகை தூக்கி போட்டு அந்த கவுச்சில் தூக்கி போட்டு அவன் கவுச்சில் உட்காந்து டொப்புன்னு. ஜிமின் வீட்டில் இல்லைல்ல, டிஸ்கண்டினியூ வேறு பண்ணிட்டு போயிட்டானே. ஜிமின் ஏன்டா சே டே தான் என்னடா வந்தானே கத்தினுங்க. அது கிளப்புக்கு போகலாமா? கிளப்பா எதுக்கு? டே எனக்கு வேணும்டா அது. ரீசெண்டாக தானடா நிறைய எடுத்துக்கிட்டோம். பரவாயில்ல எனக்கு இப்போ வேணும். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளப்புக்கு போகிறாங்க. கிளப்புக்கு போயிட்டு அங்கே ஒரு விஐபி ரூம் அவங்களே வச்சுப்பாங்க. அங்கே வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ட்ரக்ஸு அந்த மாதிரி இருக்குது. அதை எடுத்து ஸ்மெல் பண்ணுறாங்க. அப்படியே மூக்கில் போடுறாங்க. அங்கே வந்து ஜங்குக்கு போது இறங்கிட்டான், ஃபுல்லாகவே இறங்கிட்டான். இப்போ இங்கே ஜங்குக் ஐயோ ஜிமின் ஏன்டா என் நடப்பில் இருக்க நீ? ஏதான் என்னடா ஏன்டா என் ஜிமின் அப்படியே நடப்பில் இருக்கான்? நீ தானே அவன் மேலே அக்கறை இல்லைன்னா இப்போ என்ன அக்கறை சொக்கரை என்ன வந்துச்சுன்னு? அது இல்லை அது கம்முன்னு எடுத்துக்கோடா சும்மா. ஏன் நீ எடுத்துக்கலையா? இல்லை மூடு இல்லை, நான் ட்ரிங்க்ஸே குடிச்சுக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து காக்டெயில் குடிச்சுருப்பான். இவங்க வந்து ட்ரக்ஸ் எடுத்துருப்பான். இங்கே வந்து அப்படியே இந்த ஹாலிடேஸில் கூட அதான் நடந்திருக்கும். இவங்க சீக்ரெட்டாக ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்தர் சேல் பண்ணி அதை வாங்கி அதை வந்து அதுக்கு அது இது மாதிரி கொக்கைன் சேல்ஸ் தான். ஸோ இப்படி இருக்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜிமின் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான். ஆனால் அப்பப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவான், டெய்லியும் அழுவான். அவனுக்கு வந்து ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே பண்ண தானே செய்யும். ஒரு 3 மாதத்துக்கு நம்ம இப்படி இருந்தோன்னா ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவன் மார்னிங் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பான். அந்த டே போக போக அப்படியே அவனுக்கு அந்த நினப்பு வரும். அம்மா அப்பா ஞாபகம் வரும். ஸோ அவன் வந்து அப்படி இருக்க எப்படி வந்து டேஸ் இப்போ ஜிமினுக்கும் வந்து கொஞ்ச நாள் அப்படியே வந்து டைவர்ட் ஆகினக்கான். இந்த கொஞ்சம் ஜங்குக் தான். இப்போ ஜிமினுக்கு ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங் உள்ளுக்குள்ளே இருக்குது. இப்போ அவங்களுக்கே தெரியல ஏன் இப்படி இருக்கும்னு. இப்போ இந்த ஜாக்சன் ஒன்று கேட்குறாங்க, டேய் ஏன்டா ஆனவனா இப்படி இருக்கீங்க? ஒன்று ட்ரக்ஸ் எடுத்துக்கிறீங்க, இல்லைனா ஆனவனா அப்பப்போ ஜிம்முன்னு சொல்லிக்கிறீங்க, ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னடா? அது என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு இங்கே ஜாக்சன் கேட்கலாம். தாங்க தெரிலடா, என்னன்னே தெரில, ஜிமின் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னதுலேருந்தே எங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று மாதிரி பண்ணுதுடா. ஏதோ ஒரு மிஸ்ஸு அப்படி எதுவும் இருக்குது. ஏண்டா விடிய பண்ணிவிட்டு விடிய டார்ச்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறீங்க? இங்கே பாரு, வெறுப்பேத்தாத, இதுதான் புட்டு அடைச்சிட போகிறோம். ஏக்கா டே இன்னும் மயக்கமாக புரியல உங்கள் 2 பேருக்குமே. என்ன புரியல? நீங்கள் காதல் மைண்டில் விழுந்துட்டீங்கடா. என்ன வளர
டேய் இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் செல்ஃபாக பண்ணுவீங்க, இல்லைனா என்ன ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு பண்ணுவீங்க. ஈவன் அந்த பொண்ணு பேர் என்ன, அவள் பேர் என்னடா, அவள் பேரா லூனா. லூனா. இந்த மாதிரி ரெண்டு பேரும் அவளை மாற்றி மாற்றி பண்ணுவீங்க. அது கூட பழம் இல்லை. ஆனால் ட்ரக்ஸ் எடுத்துக்கு வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துக்க வேண்டியது, அதுக்கப்புறம் ஜிம்முன்னு சொல்லியிருக்க வேண்டியது எல்லாமே தெரியலையாடா அவங்களுக்கு. இங்கே தான் கொஞ்சம் ஜங்குக்கும் அப்படி யோசிக்கிறாங்க. அப்படியே யோசிச்சுட்டு இங்கே வந்தான். அதெல்லாம் இருக்காது, ஏதோ அவனை பண்ணாமல் இருக்கோம்ல அதனால இருக்கும், இத்தனால இருந்தான், அதான் வேறு எதுவும் இல்லை. ஏண்டா நாங்களே இங்கே 2 நாளைக்கு எங்கேயாச்சும் ஓடிட்டோம்னாலே நீங்கள் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டீங்க. இங்கேயோ இருந்தவனை அவனை நல்லா படிக்க வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனை அனுப்பிச்சி விட்ருக்கீங்க. அதுலேருந்து தெரியலையா இங்கே ஜங்குக்கு தான் அங்கே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இங்கே ஜங்கு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சாருக்கு உண்மையை சொன்னால் ரோஷம் வந்துருச்சு. எப்போ இருக்கா வரைஞ்சிருவான், கம்முன்னு வந்துடும். இங்கே பாரு ஜங்கு, உண்மையாக சொன்னாலும் பொய் சொன்னாலும் இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட்டு. உனக்கு லவ் வந்துருச்சு அவன் மேலே, அவ்வளோதான். உங்கள் 2 பேருக்கும் அதான் புரிய மாட்டேங்குது. புரிஞ்சுக்கிட்டா நீங்களே நானா என்கிட்ட தான் வருவீங்க. அப்போ பேசுங்க, இப்போ கிளம்புங்க, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல. இந்த தாங்கும் அப்படியே பைக் எடுத்துக்கிட்டு ஒன்றுமே பேசாமல் பைக்கே எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிடுறான். இவனும் ஜங்குக்கும் அதே தான் பண்ணுறான். அப்போ வந்து அந்த டே போக காலேஜில் தான் இருந்திருப்பாங்க, இப்போ வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ வீட்டுக்குள்ள அப்படியே யோசிக்கிறாங்க. இங்கே ஜங்குக்கு தான் ஒரு வேலை அவங்க 2 பேரும் சொல்ல உண்மையாக இருக்கணும். எனக்கும் அதாண்டா தோணுது. இதனால அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணான், சம்டைம்ஸ் ஹெல்ப் பண்ணான், குக் பண்ணான். ஆனால் இப்படி பண்ணிட்டுக்கப்புறம் ஏதோ உள்ளுக்குள்ளே லவ்னாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ பண்ணுதுடா. ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம்டா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். இதை பற்றியும் யோசிக்காமல் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தோம். சின்னோட மனசில் என்ன வந்திருக்கணும் அதை பற்றி கூட ஒரு தடவை கூட யோசிக்காமல் பண்ணிட்டோங்க அப்படின்னு மாற்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஜங்கு, டேய் வேறடா இன்னும் உசு பெற்றாது. இப்போ எங்கே ஜிம்னு இருப்பான், ஒரே வழி தான், அவனை தான் கேட்கணும், அவனை அடிச்சு கேட்கணும். வேணாம், அவனை அடிச்சிட்டோன்னா ஒருவேளை அவனே சொன்னாலும் ஜிம்னை பார்க்கும்போது இன்னும் தான் நம்மளை வெறுப்பான். கேட்கலவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இப்போ அங்கே போய்ட்டு சுகா ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருப்பான்ல அங்கே போகிறான். அங்கே வந்து எப்படின்னா லைக் அதுக்கு முன்னால் வயன் வீட்டில் தான் தங்கியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஹாஸ்டலில் தங்கியிருக்கான், காலேஜ் ஹாஸ்டலில். இப்போ வந்து இங்கே அங்கே போயிட்டு சுகா எங்கே இருப்பானோ அந்த ரூம் டோரை தட்டுறான். அவனும் ஓப்பன் பண்ணுறான். நீங்களா எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? இங்கே ஜங்க் தான். இங்கே பாரு, நான் ஒன்றும் இங்கே சண்டை போடலாம் வரல, ஒரு விஷயத்த கேட்கணும், அவ்வளோதான். நான் உள்ள வரலாமா? முடியவே முடியாது, வெளில போங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? இங்கேருந்து வெளில போங்க. இங்கே பாரு ப்ளீஸ், என் சின்ன ஒரு ஃபேவர் தான், ப்ளீஸ். என்ன வேணும்? இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் உள்ளே வரலாமா? உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னோடனே இங்கே உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு சொல்கிறாங்க, ப்ளீஸ் தயவு இங்கே இருக்கான், ஜிம்மன் இங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லேன். எதுக்கு சொன்னோம்? ஏன் அங்கே போய் பண்ணதுக்கா? போதும் பண்ணதெல்லாம், இங்கே எது கிளம்புங்க, இதை கேட்க தான் வந்தீங்களா? இவங்க புரியுது, நாங்கள் அப்படி பண்ண தப்பு தான், ஒத்துக்கிறோம். ப்ளீஸ் எங்கே இருக்கான்னு சொல்லு, நாங்கள் சாரி கேட்குறது தான் சொல்கிறோம். அது நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு என்ன சாரி தானே சொல்லணும், நான் சொல்லிக்கிறேன். இங்கே தான் ப்ளீஸ் இங்கே ப்ளீஸ் எங்கே இருக்கான் ப்ளீஸ். முடியவே முடியாது, அவன் இவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டான், எத்துக்கு மாற முடியாது. எங்கே ஜங்குக்கு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு கோவம் வருது. இப்போ நீ சொல்கிறியா இல்லைன்னா உறைஞ்சிட்ட? நானும் பொறுமை கேட்டுகிட்டே இருக்கேன், நீ
ஏதான் ஏ இரு இரு ஜங்குக் பாரு இங்கே எனக்கு கோவம் வருது. நாங்கள் போய் அங்கே போய் அவனை டார்ச்சர் பண்ணிக்கலாம் இல்லை, ஜஸ்ட் அவங்க அண்ட் ஒரு சாரி மட்டும் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிடுறோம் ப்ளீஸ். என்ன ஒரு இது, நீங்கள் போய் அவன்கிட்ட போய் முன்னாடி என்ன நீங்கள் சாரி தான் சொல்லுவீங்கன்னா அவனே அவனை கால் பண்ணி சொல்லுவான். ப்ளீஸ், இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபேவர் தான், இந்த ஒரு சின்ன எழுப்பு தான் கேட்டுருக்கோம் ப்ளீஸ். இங்கே எங்கே ரொம்ப கேட்குறாங்கன்னே சொல்லி இல்லாமல் அவனே சொல்லிடுறான். அவன் பூசானில் இருக்கான், ஒரு சின்ன வில்லேஜ்னு சொல்ல முடியாது, சின்ன சிட்டியில் அங்கே இருக்கான். அங்கே எங்கள் வீட்டில் இருக்கான். உங்கள் வீட்டில் இருக்கானா? எதுக்கு அப்படின்னு ஜங்கு கேட்க. அவன் சின்ன வயசுலேருந்தே அம்மா இல்லை அப்பாவும் இல்லை, 2 பேருமே ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். எனக்கு சின்ன வயசுலேருந்து அவன் என் ஃப்ரெண்டு, அதனால் எங்கள் அம்மா அப்பா தான் அவனை வளர்த்துனுக்கான். அங்கே ஒரு கடை வச்சுருக்காங்க என் ஜிம்மனோட அம்மா அப்பா, அங்கே தான் இப்போ வேலை செய்கிறான். ஸோ வந்து அங்கே ஒரு பாட்டியும் இருப்பாங்க, அவங்க கூட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டான், அம்மா அப்பா இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். நாங்கள் இருந்தாலும் அவன் அழுதுகிட்டே இருந்தான், எங்கள் அம்மா அப்பா இருந்தாலும். நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா தயவு செஞ்சு அவனை இனிமேட்டுலாம் பண்ணாமல் இருங்க. அவன் இப்போ தான் ஏதோ கொஞ்சம் எக்வயர் ஆகிருக்கான், டெய்லாம் அழுதுருக்கான். ப்ளீஸ் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், அவன் எதுவும் தொட்டுறாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஜங்குக்கு தாங்கும் ரொம்பவே ஷாக்கிங்காகவும் ப்ளஸ் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா ஜிம்மன் வந்து சின்ன வயசுலேருந்து அம்மா இல்லை அம்மா அப்பா யாருமே இல்லைன்னு சொன்னோன்னே அப்படி இருக்க. அப்படியே வந்து சுகாவும் வந்து அந்த அட்ரஸ் கொடுத்துட்றான். இவங்களும் அப்படியே அங்கே போகிறாங்க, ட்ரெயின் புக் பண்ணிட்டு அங்கே போகிறாங்க. இப்போ ட்ரெயினில் இருக்காங்க. அவங்க வந்து ஜங்குக் தான், இங்கே ஜங்குக் தான். என்னடா எனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு அவனும் சொன்னதில்லை யாரும் சொன்னதில்லை, இங்கே தான் எனக்கு கஷ்டமாக தான்டா இருக்கு. ரொம்பவே அவனை டார்ச்சர் பண்ணிட்டோம். பாவம்ல அவன். ஆனால் இங்கே பேசியிருக்க இந்த பக்கம் சுகா ஜிம்முக்கு கால் பண்ணிட்டு அவசரமாக ஜிம்முக்கு கால் பண்ணுறான். இங்கே ஜிம்மன், என்னடா எதுக்கு இப்படி அர்ஜென்ட்டாக கால் பண்ணியிருக்க? பாத்ரூம் போயிருந்தான். ஜிம்மன் சாரி ஜிம்மன், அவங்க தாங்களும் ஜங்குக்கும் வந்தாங்க, வந்து உன்னை பற்றி கேட்டாங்க, எங்கே இருக்குன்னு சொன்னேன். அவங்க ரொம்ப நோண்டி கேட்டுட்டாங்க, அதான் எல்லாமே சொல்லிட்டேன். சாரி ஜிம்மன். இன்னும் யூஸா இப்போ எதுக்கு சொன்னேன்? அவங்க டேரெக்டாக இங்கே தான் வருவாங்க, ஏன் எங்கே இப்படி பண்ண? இப்போ தான் நான் நிம்மதியாக இருக்கேன், அதுக்குள்ளே சாரி ஜிம்மன் ரொம்பவே கேட்டிருந்தாங்க, துணி கேட்டிருந்தாங்க. அதான் அதே மாதிரி உன்னோட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நீ எங்கே இருக்க, அம்மா அப்பா இல்லை எல்லாமே சொன்னேன். இங்கேயா யார் இப்போ சொன்ன? இங்கே நீ ஃபோனை ஜிம்மன் சாரி ஜிம்மன், நீ ஃபோனுன்றல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வச்சிடறான். இங்கே வந்து ஜிம்மனுக்கு இப்போ நான் என்ன பண்ணேன்? ஜிம்மன் காம்டவுனாரு ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்க்குறான். அவனுக்கு அப்படியே ஷிவரிங்காக இருக்குது, அப்படியே ஆங்ஸைட்டி வந்துடுச்சு. அவனுக்கு அப்படியே பயமும் இருக்குது, அப்படியே ஆங்ஸைட்டி அப்படியே வருது, அப்படியே ஷிவராக எனக்கு கை காலலாம். ஜிம்மன் காம்டவுனாரு ஜிம்மன், இப்போ ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஓகே தான், நார்மல், எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே வராங்க. நெக்ஸ்ட் டே வந்து எப்படின்னா
அவங்க கொடுத்த அட்ரஸில் ஜங்குக்கும் தாங்க போகிறாங்க. காலிங் பெல் அடிக்கிறாங்க. அது கொஞ்சம் பெருசான வீடு தான். ஒரு ஒரு 2 மாடி இருக்கிற மாதிரி. 2 மாடினா லைக் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் அது கொஞ்சம் ஓகேங்களா. அங்கே காலிங் பெல் அடிக்க இங்கே ஷிகாவோட அம்மா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. யார் நீங்கள்? அது வந்து ஆண்டி, அது நாங்கள் ஜெமினோட ஃப்ரெண்ட்ஸு. அவன் எங்கே இருக்கான்னு சொன்னாதான். ஓ, அவன் இங்கே இல்லைப்பா. அவன் வந்து ஜெமின் இங்கே இருக்காங்கன்னு அவன் ஷிகாவோட அம்மா சொல்லிடுறாங்க. ஸோ இவங்களும் அவங்க சொன்ன இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜெமினை பார்த்தோன்னா அந்த அவங்க அம்மா அப்பா எங்கே இருப்பாங்க, அந்த கிரேவியார்டில் இருப்பாங்களே. ஸோ அங்கே இருந்துட்டு முட்டி போட்டாங்க இருக்கான். இங்கே ஜெமின் அப்படியே வந்து சொல்கிறான், அம்மா அப்பா இப்போ நான் என்ன பண்ணுறது, எங்கள் ஜங்குக்கும் அவங்க வரேன்றாங்க, பயமாக இருக்கு. ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி போகுது, என்னை போட்டு இருக்கலாம்ல, இதெல்லாம் தேவையில்லை எனக்கு, நான் மட்டும் ஏன் அப்போ பொழைச்சேன் அப்படி இங்கே சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு அப்படி போயிடலாம்னு தோணுது. பட்டு போயிட்டா மனசுக்குள்ளே இருக்கிறத சொல்லிடலாம், அந்த கில்ட்டு போயிடும். ஸோ அட்லீஸ்ட் சாரியாச்சும் சொல்லலாம்னு சொல்லி தான் வந்திருப்பாங்க. இப்போ இங்கே ஜங்குக்கு தாங்க முன்னாடி வந்து நின்றுட்டு, முன்னாடி மீன்ஸ் லைக் ஜெமினோட பேக்கில் நின்றுட்டு கொஞ்சம் ஒரு 4 ஸ்டெப் பின்னாடி நிற்கிறாங்க. நீ சொல்லு தான் ஜெமன் அப்படின்னு சொல்ல, ஜெமன் அப்படியே ஃப்ரெஞ்ச் ஆகிடுன்னு பார்க்குறான். அப்படியே பார்த்தோன்னே அப்படியே பேக் ஒரு 2 ஸ்டெப் போயிட்டு, யாசிக்கு இங்கே வந்திருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? ஜெமன் நான் உன்னை தொடத்துக்காகவும் உன்னை பண்ணதுக்காகவும் நான் இங்கே வரல, ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். இங்கே பாருங்கள், நான் எது சொல்லணும் கேட்க நான் விரும்பலை, தயவுசெய்து நீங்கள் எதுக்கு கிளம்புங்க. ஜெமன் 1 செகண்ட் கேளு ஜெமன். முடியாதுன்றாங்க தான், வெளில போ, இது கிளம்பு. நான் இப்போ சார் நிம்மதியாக இருக்கேன், தயவுசெய்து இது கிளம்புங்க. எங்கள் ஜங்குக்கு சொல்ல விடாமல் இருக்கிறதுனால அவனுக்கு கோவம் இருக்குது. இப்போ என்ன உனக்கு? என்ன? நானும் வந்ததுலேருந்து பார்த்துங்க சொல்ல விடாமல் இன்னதும் உன்னை தொடவை போகிறேன், உன் விஷயம் கேட்குது என்ன? ஜங்குக் அவன் பயந்துனுக்கா நம்மளை பார்த்து, என்ன நீ கம்முனரு, எதுக்கு அவன் வந்தோம் பொறுமையாக பேசுறதுக்கு தான். ஜெமன் ப்ளீஸ், 5 நிமிஷம் கேட்டுறேன், அதுக்கப்புறம் நாங்கள் போயிடுறோம். எங்கள் ஜெமனுக்கு அவன் டேஸ்ட் வந்து அப்படியே லைக் அவன் வாய்ஸ்லேருந்து டேஸ்ட் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா அவனுக்கு ஷேக்கிங்காகவும் இருக்குது அவன் ஆன்சர். இங்கே பாருங்க, நான் எதுவும் கேட்க விரும்பலைன்றல, ப்ளீஸ் இங்கே கிளம்புங்களேன். ஜெமன் புரியுது, எங்களை பார்த்து பயப்படுறேன்னு புரியுது, ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம். என்ன விஷயம் சொல்லிட்டு கிளம்புங்க. சாரி ஜெமன், ரொம்ப சாரி. அப்படி பண்ணதும் உன் பேக்ரவுண்ட், நீ பாஸ்டில் எப்படி இருந்த எதுவுமே தெரியாமல் நாங்கள் பாட்டுன்னு எங்கள் இஷ்டத்துக்கு அவனை யூஸ் பண்ணிட்டோம். சொல்லி சாரி ஜெமன், இது சூது தான் ஒன்றும். சாரி சொன்னால் எல்லாமே சரியாயிருமா? எல்லாமே சரியாயிருமான்னு கேட்குறேன். ஒரு தடவை நீங்கள் எனக்கு கை தொடும் போதெல்லாம் எனக்கு சரியாக நினைக்கிறீங்களா? இந்த ஒரு சாரியால் எல்லாமே சரியாயிருமா? ஜெமன் அழுவா ஜெமன், அது நிறுத்துங்க. நீங்கள் 2 பேருமே அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் எங்கள் மேலே கை வைக்கும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? இன்னும் வைக்கும் அங்கேயே ஸ்டக் ஆகிட்டேன். அந்த நொடியிலே நான் ஸ்டக்காகி நின்றுட்டேன். எனக்கு என்னையும் பார்க்கும்போது ஒரு அருவருப்பாக இருக்கும். கடைசியில் என்னையும் ஒரு பொண்ணு மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டிங்க. ஒரு தடவையும் என்னை பார்க்கும்போது 2 பசங்க என் மேலே கை வச்சுட்டாங்க. அவ்வளோதான், நான் ஒரு பொண்ணுன்னே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் ட்ரீட் பண்ணுறதும் பொண்ணு மாதிரி தான் இருக்கும், என்னை யூஸ் பண்ணுறதும்
பொண்ணு மாதிரி தான் இருக்கும். கடைசியில் பசங்க கூட பேசவே பயப்படுறேன். பொண்ணுங்கிட்ட அவங்க போய் நிற்கிறதே பயமாக இருக்குது. சந்தோஷமாக பேச முடியல, சிரிக்க முடியல, யாரை பார்த்தாலும் பயமாகவே இருக்குது. நீங்கள் பண்ண வேலை அப்படி. சாரி சொன்னால் எல்லாமே சரியாயிருமா, எல்லாமே சரியாயிருமா. நான் இப்போ அறியறேன், அந்த வலி உங்களுக்கு போதா நான் சாரி சொன்னா? எத்தனை நாள் என்ன டார்ச்சர் பண்ணிப்பீங்க? 3 மாதம் செமஸ்டர் எக்ஸாமில் கூட எனக்கு டாக்டர் ஆகணும் ரொம்ப கனவு. எனக்கு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலேருந்தே யாருமே எனக்கு ஃபேஸ் பண்ண கூட தோணலை. எங்கேயாச்சும் போய் சுத்தலாமே தோணும். சாரி, நீங்கள் வந்து கிளம்புங்க, அதுவே எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இனிமேல் என் மூஞ்சிலையும் ஒழிக்காதீங்க. எங்கள் ஜங்குக்கு அவன் வந்து டீயர்ஸ் ஃபாலோ ஆகுது. அவன் ஜிம்மில் பார்க்கும்போது சரிடா இங்கே அப்படியே கண்ணை தொடச்சிட்டேன். தான் போகலாம், டே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டி போகிறான். நீ தான் நம்ம எதுக்கு வந்து அர்த்தமே இருக்காது, ப்ளீஸ் இரு. இல்லை கேட்குற நார்மல் இல்லை, வா போயிடலாம். ஜங்குக் வா போயிடலான்றல. ஜிம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இங்கே ஜிம்மனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவளுக்கு அங்கேயே அழுதுருக்கா முட்டி போட்டு. கிரேவியார்டில் தான் இருந்திருப்பாங்க. இங்கே அந்த அந்த கிரேவியார்டு அந்த அவங்க அம்மா அப்பா இருப்பாங்களே, ஸோ அதில் லீனாய் அடே அழுகிறான், ரொம்பவே அழுகிறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கும் தாங்கும் அவங்க திருப்பியும் ட்ரெயினை பிடிச்சிட்டு கிளம்பியிருப்பாங்க. அந்த நாளே அந்த ஈவினிங்லேயே கிளம்பியிருப்பாங்க. இங்கே தாங்கும் ஜங்குக்கும் பேசிக்கூட இல்லை, அவங்களே பேசிக்கல. அப்படியே அந்த அந்த ட்ரெயின் ட்ராவல் போகுது. வந்த ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. அவங்கள இன்னும் தான் கில்ட் ஆகுது. ப்ளஸ் ஜெமினி இப்படி பண்ணிட்டோமேனு கில்ட்டு, ப்ளஸ் ஒரு சேட் ஹார்ட் எல்லாமே இப்படி பார்க்குறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெமினை பார்க்குறது. இப்போ அந்த ஒரு 6 hours ட்ராவல் இருக்கும், 6 to 4 hours ட்ராவல் இருக்கும். அவங்க சீகலையும் போய் சேர்ந்துடுறாங்க. சீகலை போயிட்டு அங்கே ட்ரெயின் ஸ்டேஷனில் அங்கே ஒரு பெஞ்ச் இருக்கும்ல, ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. யாருக்கும் கால் பண்ணுறது, யாரும் பேசுறதும் இல்லை. அங்கேயே உட்காந்துக்கிறாங்க 2 பேருமே. ஓகேடா, நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஸோ இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி பேக்ரவுண்ட் சவுண்ட் நாய்ஸ் தான் ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சாரிடா. ஓகேங்களா? அண்ட் உங்கள் சப்போர்ட் இன்னும் மேலே மேலே கொடுத்தா நல்லாயிருக்கும்டா. ஏன்னா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற மாட்டேங்கிறாங்க. வியூஸ் நல்லா வருது, ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ ஏறதில்லை. ஸோ உங்கள் சப்போர்ட்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த சீரீஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சூன் பார்ட் நான் போடுறேன். ஓகேங்களா? பை நெக்ஸ்ட் ப்ளீஸ்.